Hi, this is Roshan and today in this video we are going to solve exercise 1.1 problem number 12. Given here, find the matrix A for which A into a matrix. Okay, so listen guys, here they are giving A into a matrix equal to a matrix. Okay, so இதில நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா A அப்படிங்கிற மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. Okay, how to find what is the value for matrix A? Matrix A உடைய வேல்யூ என்னது அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ தெரியாது, பக்கத்தில் இருக்கிற மேட்ரிக்ஸை பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்தாப்புல உள்ளது சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ இன்டு பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்குது. ஏபி ஈக்குவல் டு சி. பட் எனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா find the value of A மட்டும் தான். A உடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும். அப்ப A தெரியணும் அப்படின்னா பக்கத்துல B அப்படிங்கிற ஒண்ணு இருக்கக்கூடாது. ஓகே, சோ B ஐ ரிமூவ் பண்றது எதால முடியும்? B இன்வர்ஸ் ஆல தான் கண்டிப்பா முடியும். சோ B க்கு அடுத்தாப்ல செகண்ட் டேர்ம்ல தான் B இருக்கு நம்மளுக்கு. ஓகே, சோ B ஐ ரிமூவ் பண்றதும் அதோட செகண்ட் டேர்ம்ல மட்டும் தான் முடியும். சோ we have to post multiply. ஓகே, post multiply B inverse on both sides. ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறேன்? B inverse கொண்டு மல்டிப்ளை பண்ண போறேன். சோ ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா A B equal to C அப்படின்னு இருக்கிற இடத்துல ரெண்டு பக்கத்துலயும் B inverse and இங்கேயும் B inverse. ஓகே, சோ நமக்கே தெரியும் B and B inverse ரெண்டும் நமக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். So that A equal to C into B inverse. Okay, so this is how you can able to find the value for the matrix A. Okay, so இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, A find out பண்றதுக்கு C into B inverse find out பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so first find out பண்ண வேண்டியது B inverse உடைய வேல்யூ. ஓகே, so to find B inverse, B inverse formula என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். 1 divided by determinant of B into adjoint of B. Okay, so first B ஓட value என்னது அப்படி பார்த்துக்கோ. Okay, B உடைய value, what is the value for B? B is equal to 5 3 minus 1 minus 2. Okay, இதுதான் B உடைய value. So first எப்பவுமே inverse find out பண்றோம் அப்படின்னா listen, while finding inverse first step எப்பவுமே டிட்டர்மினண்டா தான் இருக்கணும். ஓகே, பிகாஸ் டிட்டர்மினன்ட்ல 0 வருதா இல்லையா அப்படி செக் பண்ணிட்டு தான் அட்ஜாயின் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்மளால. சோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் B, that is equal to determinant of 5 3 minus 1 minus 2. On solving what we get, 5 into minus 2 becomes minus 10. Okay, minus 1 into 3 that becomes minus 3. Second term அப்படிங்கறனால I put plus 3. Okay, so minus 10 plus 3. On solving what we get? Minus 7. Okay, so minus 7 தான் எனக்கு என்னது? Determinant of B உடைய value. So obviously தெரியும் minus 7 is not equal to 0. So இப்போ நாம adjoint value என்ன பண்ணலாம்? ஈஸியா find out பண்ணலாம். So 2 cross 2 உடைய adjoint அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான மேட்டர் தான். ஓகே, நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது, ஈஸியா பண்ணிடலாம். Just rearrange the terms. Okay, so adjoint of B, first இருக்கக்கூடிய on diagonal matrix shift பண்றோம். so minus 2 மேல வந்துரும், 5 கீழ வந்துரும். and off diagonalsக்கு just change the sign, plus 3 minus 3 change பண்றோம் and minus 1 plus 1 change பண்றோம். ஓகே, so இந்த ரெண்டையும் join பண்ணிட்டோம். இதுல இருந்து இப்ப நான் B inverse ஓட வேல்யூ எழுத போறேன். so B inverse equal to நமக்கு தெரியும் 1 divided by determinant of B. Okay, so 1 divided by determinant of B oda value minus 7. Minus 7 into adjoint of B. Adjoint of B oda value minus 2, minus 3, 1, 5. Okay, so this is B inverse oda value. So now we get the values of B inverse and also C. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே C into B inverse find out பண்ண வேண்டியது மட்டும் தான். Okay, so listen, C into B inverse. So first C oda value 14 7 7 7 and then B inverse oda value minus 1 by 7
-2 -3 1 5. ஓகே, இதை இப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஸோ இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ணலாம், கொஞ்சம் இதை ஈஸியா ஆக்குறதுக்காக. என்ன அப்படின்னா, சி மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே 7ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய டேர்ம்ஸ் தான். ஓகே, ஸோ நான் இதுல இருந்து 7 என்ன பண்ண போறேன், காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா திஸ் ப்ராப்ளம் பிகம்ஸ் சம்திங் குவைட் ஈஸியர். ஓகே, ஸோ 7 இதுல இருந்து வெளியே எடுக்கிறேன், சி மேட்ரிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டேன்னா 2 1 1 1. ஓகே, அண்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்குள்ள டேர்ம்ஸ் அப்படிதான் இருக்கும். 1/7 -2 -3 1 5. ஓகே, அண்ட் இதுதான் நமக்கு என்னது, C into B inverse, and also இதுதான் A உடைய மேட்ரிக்ஸ் A ஓட வேல்யூவும் கூட. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் மேட்ரிக்ஸை விட்டு வெளியே இருக்க டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், தனியா எடுத்து மல்டிப்ளை பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ இங்க 7 and 1/7 ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ -1 மட்டும் மிச்சம் வெளியே இருக்கும். அண்ட் மற்ற 2 மேட்ரிக்ஸ் நம்ம நார்மலா எப்பவும் போல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 into -2 becomes -4, 1 into 1 becomes +1, 2 into -3 becomes -6, 1 into 5 becomes +5, and then 1 into -2 becomes -2, 1 into 1 +1, 1 into -3 -3, 1 into 5 +5. Okay, solve பண்றது மட்டும் தான் வேலை. So -1 of -4 + 1 becomes -3, -6 + 5 it becomes -1, -2 + 1 -1, -3 + 5 it becomes 2. Okay, so A matrix கிடைச்சிருச்சு. வெளியே இருக்கக்கூடிய -1 உள்ள நாம என்ன பண்ணிடலாம், கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். Okay, so on multiplying what we get, மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக வரும், ப்ளஸ் சேஞ்சஸ் இன்டு மைனஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 3 1 1 -2. Okay, and that is the answer for A matrix. So A matrix is equal to 3 1 1 -2. எப்பவுமே ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தனியாக எடுத்து எழுதுறதுக்கான ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. and that is very important. உங்களோட ப்ரெசன்டேஷன் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். Okay, so that's all for now today students. I hope இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா you can ask me on the comment section. And if you like the video, please put me a like, and want daily videos means subscribe my channel. Daily videos are coming for you. See you guys on the next video. Thank you students.